ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹேரி vlogs. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம தினமும் எடுத்து வைக்கிற பாலாடையிலிருந்து எப்படி நெய் தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் கிட்ட வந்து இந்த பாலாடை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இடையில வந்துட்டு 1 ஆர் 2 டேஸ் மிஸ் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் ஒரு 15 டேஸ் கிட்ட வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த 15 டேஸ் எடுத்து வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு பாலாடை கிடச்சிது. தினமும் டீ போடுறதுக்கு முன்னாடி வந்து பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சாலே அதில் வந்து ஓரளவுக்கு பாலாடை கிடைக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறையா பாலாடை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதிகமான பாலாடையை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமான மாட்டுப்பால் தான். ஸோ இந்த பாலாடை வந்துட்டு பார்க்கும்போதே தெரியும், பயங்கர எல்லோவிஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தினமும் எடுக்கிற பாலாடையை வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி உள்ள ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ நம்ம வந்து என்றைக்கு நெய் வந்து தயார் பண்ணுறோமோ அதுக்கு முன்னத்து நாள் நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலாடையோட அந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எடுத்து வைக்கணும். ஃப்ரீசரில் இல்லை, வெளியே ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்கணும். ஸோ வெளியே வைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்காமல் ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்து மிக்சியில் அரைக்க போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் வந்து சிரமமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு அந்த டிப்ஸ் வந்து நெய் தயாரிக்கும் போது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் இருந்த பாலாடை எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் வந்துட்டு நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பாலாடை கூட நம்ம வந்து ஐஸ் க்யூப் இல்லைனா கோல்டு வாட்டர் ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வந்துட்டு இந்த பாலாடையை வந்துட்டு நம்ம அரைக்க போகிற கோல்டு வாட்டர் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி, ஸோ நமக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதனால் முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃப்ரீசர்லேருந்து பாலாடை எடுத்து வெளியே ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அப்போவே வந்துட்டு 2 பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாலாடையை அரைச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும். ஸோ அந்த பட்டரை வந்துட்டு 2-3 டைம் வந்து நல்லா கோல்டு வாட்டரில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ முன்னாடி நாளே வந்துட்டு 2 பாத்திரத்தில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலாடையை ஐஸ் வாட்டர் கூட அரைக்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கூழ் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பட்டர் வந்து நல்லா திரண்டு வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்க்கு மேலேயே வந்து தேவைப்பட்டுச்சு. நல்லா அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் வந்துட்டு அழகாக திரண்டு வரும். ஸோ மிக்சியில் வந்துட்டு பாலாடை அரைச்ச உடனே நமக்கு வந்து பட்டர் கிடைக்குமா, அதை வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு இதே மாதிரி கோல்டு வாட்டரில் வந்துட்டு நம்ம அதை எடுத்து வைக்கணும். ஸோ நார்மல் வாட்டரில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து பட்டர் வந்து சீக்கிரமாக உருகிடும், தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகவே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அரைக்கும்போது பெரிய மிக்சர் ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் இருந்த பாலாடையை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பேட்சாக வந்துட்டு அரைச்சி பட்டரை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கோல்டு வாட்டரில் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து கூட ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது இந்த பட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு அளவாக வந்துட்டு பாலாடை எடுத்துக்கிட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு நம்ம ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டர் வந்து சீக்கிரமாகவும் திரண்டு வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய இருந்த பாலாடையை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைமாக வந்து 3 பேட்சாக பிரித்து நான் வந்து பட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு வாட்டரில் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா அந்த பட்டருக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து டவுட்டு வரலாம், எதுக்காக வந்துட்டு ஐஸ் வாட்டரில் இப்படி 2-3 டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி பட்டரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக வந்துட்டு பட்டரை எடுத்து ஐஸ் வாட்டரில் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது வந்து நெய் தயாரிக்கிறதுக்காக நம்ம உருக்குவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த பட்டரை வந்து நம்ம உருக்கும்போது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்துட்டு நமக்கு வராது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நான் 3 பேட்சாக வச்சுருந்த பட்டரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் வந்து ஒரே ஒரு பெரிய உருண்டையாக வந்துட்டு நான் இந்த பட்டர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா அளவாக வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஐஸ் ஆட் பண்ண மாதிரி நல்லா கோல்டாக இருக்கணும்.
ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் வந்துட்டு பிரிஞ்சு போகாது, நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நான் எடுத்த பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்காக வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு பட்டர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து கொஞ்சமாக மட்டும் பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு மீதம் இருக்கிற பட்டரில் வந்துட்டு நம்ம நெய் வந்து தயார் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த பட்டருக்குள்ளே இருந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு ஒரு உருண்டையாக வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மீதி இருக்கிற பட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம நெய் தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா குட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா பட்டர் வந்துட்டு சீக்கிரமாக உருகி வெளியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டரை வந்துட்டு சீக்கிரமாக உருகிறக்கும் அதுக்கும் வந்து நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வந்து இருக்கணும். ஏன்னா இந்த பாத்திரத்தை வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வந்துட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பட்டர் வந்து போடணும். நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தான் இந்த பட்டர் வந்துட்டு நம்ம உள்ளே போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம தினமும் கிடைக்கிற பால்லேருந்து இந்த மாதிரி பாலாடை எடுத்து வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து ஃபேட் இல்லாத மில்க் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபேட் இல்லாத மில்க் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேட் இல்லாத மில்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் கெயினும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அப்புறம் வந்துட்டு பன்னீர் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி ஃபேட் இல்லாத மில்கில் வந்துட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நெய் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அப்புறம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியை வச்சு அப்பப்போ வந்து இந்த பட்டர் வந்துட்டு மூவ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ வந்து எல்லா பக்கமும் வந்து கொஞ்சம் நல்லா உருகி வரும். ஸோ பட்டர் வந்து உருக உருக பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு நுரை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நுரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமான நெய் வந்து கிடைக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்க்கான டைம் வந்து எடுத்துக்கும். அதாவது பட்டர் வந்து உருகி நெய்யாக கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு எடுக்கும். இந்த பட்டர் வந்து உருக உருக வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்துட்டு மறக்காமல் பண்ணுங்கள். அதாவது வீட்டில் வந்துட்டு நெய் தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தயார் பண்ணுங்கள். ஸோ தயார் பண்ணி பார்த்துட்டு நெய் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் எல்லாமே வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து நுரை வந்து கொஞ்சம் முன்னே இருந்ததை விட நுரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இந்த நுரை எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடங்குற வரைக்கும் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். அண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமிங்கில் வந்துட்டு அந்த வீடியோஸும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தேர்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கொத்து வந்து நம்ம போட்டு முறிய வைக்கணும். இது முறிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைத்தலையும் கூட ஒரு கொத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர் வந்து உருகி உருகி ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு அடியில் வந்து தங்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் தயாராகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான நெய் வந்துட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ரெடி பண்ணுறது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் குட்டி பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் வந்து நெய் தயாரிக்கும் போது அடியில் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஸ்டே ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவான்னு சொல்லுவாங்க. இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இது நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே வந்துட்டு நம்ம ஹெல்த்தி லட்டு அது மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாவாவையும் வந்துட்டு அது கூட நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த நெய் தயார் பண்ணுற ப்ராசஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம வந்து சீக்கிரமாகவே வீட்டிலேயே வந்துட்டு சுத்தமான நெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஒரு 1 ஹவர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துட்டு அந்த எல்லோ கலரில் வந்துட்டு நமக்கு நெய் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 விஷயம் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபேட் இல்லாத மில்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து ஃபைனலாக நெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.